ஆகிட்டு போனான் மனிதன், மாறியது ஏனையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்வரன் அல்லாஹ் தாசர்கள் என்றோ, பூசண செய்தல் நாசத்தை அன்றோ, தேசம் சுடுகாடாய் ஆவது நன்றோ, தெய்வத்தின் பெயரால் கொள்வது நன்றோட, அன்பே ஆண்டவன் என்று நினைத்தால் அனைவரும் ஓர்குலம் ஆகவே வாழ்ந்தால் வெந்தே தனலில் வீடுடோ விழுமோ, தாயே இழந்து செய்களும் அழுமோ, சாந்தி சாந்தி எனும் சாந்தியின் குரலும் ஓய்ந்திட செய்திவனாய் மனிதன் மாறியது ஏனையா என்று உடுமலை நாராயண கவி என்ற நாத்திக கவிஞர் நாத்திகர் என்ற பாடலில் அவர் பாடி வைத்து சென்றிருக்கிறார். அடுத்து, பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி பட்டான், எதனை கண்டான், மதனை படைத்தான், மதங்களை படைத்தான், எதனை கண்டான், மதங்களை படைத்தான். இன்பமும் காதலும் இயற்கை நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே, எதை படைத்தான்? ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான், பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்றே பேசுகின்றான், பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனே ஏசுகின்றான். நாயே மனிதன் பிறந்திருந்தாலும் நன்று எனும் குணம் நிறைந்திருக்கும், நரியாய் அவனே படித்திருந்தாலும் தந்திரமாவது தெரிஞ்சிருக்கும், காக்கை குயிலே அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும், காற்றாய் நெருப்பாய் நீராய் இருந்தால் கடுகளாவது பயன் இருக்கும், ஆறறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், அந்த ஆறாம் அறிவை சேரா அறிவை அவனே வெளியில் வந்து விட்டான் என்று மதம் இல்லை என்பதற்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ தயவு செய்து சகோதரர்களே, நாம் அனைவரும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், எந்தவித வாக்குவாதத்திற்கும் எந்தவித உங்களோட தாழ்வு மனப்பான்மைக்கும் நீங்கள் எங்களிடமிருந்து போக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்றோம். நாங்கள் கூறும்போது ஏதாவது உங்களை தவறாக நாங்கள் கூறியிருந்தாலும் எங்கள் சார்பாக மன்னிக்கவும். வணக்கம் சகோதரர்களே, இது இறுதி உரை என்பதால் நன்றி சகோதரர்களே. அதாவது பகுத்தறிவு நாத்திகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில், அதாவது எப்போதும் பகுத்தறிவுக்காரர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் அதாவது கடவுள் இருந்தா பார்த்து பாருங்கலாம், அது பழைய வாதமா இருந்தாலும் நீங்க கோயிலுக்கு போகும்போது கடவுளோட உள்ள போய், அதாவது காலில் வாசல்ல செருப்பை கழட்டிட்டு உள்ள போகும்போது, உள்ள போய் அல்லா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உள்ள தொழுதுட்டு வெளியில வரும்போது விட்டுட்டு வந்துடுங்க. அங்க உள்ள போய் சாமி கும்பிட்றப்ப அல்லாஹ் எல்லாம் கரெக்டா இருந்துட்டு வெளியில வந்து திரும்பி மாறிடுறீங்களே, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்ல சாமி கும்பிடுறவங்க. ஏன் அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்? நாங்க எப்பயும் ஒரே மாதிரி மனித சிந்தனையோட இருக்கோம். பகுத்தறிவுங்கிறதான் மனித நேயத்தோட எப்போதும் ஒரே சிந்தனையோட இருக்கும். நீங்க கும்பிடும் போது காலில் செருப்பு விடும் போது மனசை உள்ள அதை கெட்ட எண்ணத்தை வெளில விட்டு உள்ள போயிட்டு வந்துடுறீங்க. அதுதான் எப்போதும் மனித நேயத்தோட இருப்பதுதான் பகுத்தறிவு. லைனா உட்கார்ந்து நில்லுங்க. 55 நிமிஷம் இருக்கு கேள்வி பதிலுக்கு. ஒருத்தரா கேளுங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருக்குமா? 1 hour தான் கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கேள்வி கடவுள் மறுப்பு இயக்கத்துக்கு. அதாவது நேற்று இருக்கிற டாபிக் ஆக்சுவலி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. சின்ன ஒரு ஃபேக்ட், சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் தான். அதாவது லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், நத்திங்னஸ் கான்செப்ட், பிக் பேங் தியரி எல்லாம் கிடையாது. லிவிங் ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் உயிருள்ள ஒரு விஷயத்துல இருந்தா வர முடியும். இன்னைக்கு கூட நீங்க எவ்வளவு பெரிய ப்ராசஸ் கொடுத்தாலும் சரி, என்னென்ன செல் இருக்கு, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கோ எல்லா காம்பவுண்ட்ஸ் எடுத்து ஒரு பெரிய ஒரு பேரல போட்டு அது சூட்டபிள் கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணா கூட ஒரு சிங்கிள் செல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மனுஷ கண்டையில ஒரு மாபெரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் செல். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அது செய்யுது. சோ லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் அப்படிங்கும் போது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டார்வினிசம் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர்ல இருந்தா ஃபர்ஸ்ட் உயிரினம் வருதுங்கிறது. முதல் நீங்க டாக்டர் இருந்தா நல்லா, சாரி டாக்டர் சொன்ன பிரகாரம் கெமிஸ்ட்ரியில கூட லீ சாட்லியர் பிரின்சிபல்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவு சொன்ன மாதிரியே சொல்றேன், கூகுள் சர்ச்ல நீங்க போய் பார்க்கலாம். லீ சாட்லியர் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு வாட்டர் மாலிகுல் வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது வாட்டர்ல நடக்க முடியாது.
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வாட்டர் மாலிக்யூல் ரிசல்ட்டா கிடைக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வாட்டர்லயே நடக்க முடியாது, தண்ணியில நடக்க முடியாது. சோ எப்படி உங்களோட ப்ராபபிலிட்டி அதே மாதிரி ஒரு புரோட்டீன் இருக்குன்னா புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. சோ ஒரு சிங்கிள் அமினோ ஆசிட், அதாவது ஒரு சிங்கிள் புரோட்டீன் வந்துட்டு குறைஞ்சது 50 அமினோ ஆசிட் இருக்கணும். சோ நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கலாம், ஒரு 500 அமினோ ஆசிட் கொண்ட ஒரு புரோட்டீன் இருக்குன்னா அந்த அமினோ ஆசிட் வந்துட்டு அது கரெக்டா அந்த சீக்வன்ஸ் அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன், அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் புரோட்டீன். சோ அந்த அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன் ஆகிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி என்னன்னா 1 × 10⁻950, அதாவது 1 போட்டு 950 சைபர் போட்டாதான் ஒரு சிங்கிள் புரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோகுளோபின் மாலிகூல் 756 அமினோ ஆசிட்ஸ் கொண்ட மாலிகூல். சோ எப்படி வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி 1 × 9⁻950, மேத்ஸ்ல வந்துட்டு 1 × 10⁻50 இருந்தது அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி 0. 10⁻50க்கு கீழே இருந்தாலே ப்ராபபிலிட்டி 0. இங்க வந்துட்டு 10 பக்கத்துல 950 0 பண்ணும். சோ உங்களோட கணக்கு என்ன? இதுக்கு வந்து ஆன்சர் வேணும். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். அத தெளிவா ஒரு சில நீங்க அறிவியல் ரீதியா ஒரு பெரிய கணக்கெல்லாம் நேத்தே போட்டாச்சு. என்ன கேக்குறீங்க அத சரியா சொல்லுங்க. ஜீரோங்கும் பொழுது கிரியேஷன் இல்லாம நடக்க முடியாது. பேசிக் கிரியேஷன், அதாவது ஒரு கடவுள் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லாம இயலாமை எப்படி வரும்? லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். இதுக்கு நீங்க ஆன்சர் சொன்னா லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். அமினோ ஆசிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்றீங்களா தன்னைத்தானே வந்து எல்லாமே ஆயிடுச்சுட்டு, அந்த மாதிரி நடக்கிறதுனுடைய ப்ராபபிலிட்டி தமிழ் இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, மீண்டும் என்ன கேக்குறாருன்னா சூப்பர் பவர், அதான் சூப்பர் பவர் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது என்பதற்கு உள்ள கணக்கு விஞ்ஞானத்தெல்லாம் சொல்லி இதுதான் அறிவியல். நீங்க வந்து என்ன உயிர் உண்டானது உயிரற்றதிலிருந்து வந்ததுன்னு சொல்றீங்க, அது என்ன கணக்குன்னு உயிரற்றதிலிருந்து சிம்பிளா, அதாவது உயிரற்றதிலிருந்து வந்தது உயிர் இல்லாத வந்து சரியான தான். அதாவது நீங்க முதல்ல வந்து இந்த காலம், அதாவது நீங்க கடவுளையும் அந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ்ல தான் பிடிச்சிருக்கீங்க, அதுக்கு முழு விளக்கமும் அந்த இடத்துல இருந்தா எடுத்திருக்கீங்க. கடவுளோட புக்க, அதாவது கடவுளுக்கு விளக்கம் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ்ல இருக்கு. அது வந்து இப்போ ஒரு 1994 வந்தது. அப்படியே வச்சுப்போம். அதாவது மிகப்பெரிய ஒரு, நான் முதலே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அண்டவெளியில் ஒன்றுமே இல்லாதிலிருந்து தான் இது வந்ததுன்னா, மிகப்பெரிய ஒரு அண்டவெளியில் ஒன்றுமே இல்லாத சூன்யம், அதற்கு அளவே இல்லாதது. நீங்க ஒரே ஒரு கோல்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மைக்குன்னா இந்த மைக்கை சுத்தி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அப்பதான் இந்த மாதிரிதான் கோல் இருந்துச்சுன்னா அந்த கோலை சுத்தி அண்டவெளி, அது கணக்கு இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த கணக்கு இல்லாத, அதாவது பூமி தோன்றதுக்கு முன்னாடி வெறும் அந்த அண்டவெளி தான் இருந்துச்சு. அது இருந்து, அதாவது நீங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அப்ப அண்டவெளி, அதுக்கு முன்னாடி வெளியில என்ன இருந்துச்சு அப்ப கேட்டீங்கன்னா அது அண்டவெளி இருந்துச்சு. அப்ப நீங்க ஒன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வெளியில என்ன இருக்குங்கிற கேள்வி தொடர்ந்துகிட்டே போயிருக்கும். அதுக்கு வெளியிலன்னு சொல்லி அண்டவெளி கணக்கு இல்லாமல் போயிடும். அந்த வெறும் அண்டவெளியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழுத்தத்தின் பெயரால் ஏற்பட்டதுதான். அந்த அழுத்தத்தின் பெயரால் ஏற்பட்ட பெருவெடிப்பு. அதுக்கு நீங்க ஒரே ஒரு தூண்டுதல் சக்தி தேவைப்படுச்சு. அந்த தூண்டுதல் சக்தி எப்படின்னு ஒரு அளவுகோல் இல்லாத ஒரு அளவில், அதாவது இப்படி இது வந்து இந்த போர்ஸ்ல, அதாவது ஒரு டிவிக்கு வந்து ஒரு 10,000 வோல்ட் கொடுத்தா பிக்சர் டியூப்ல தெரியுற மாதிரி நீங்க ஒன்னு சொல்லியிருந்தா கூட அதோட அளவுகோலை வச்சு அளந்துடலாம். எந்த விதமான அறிவியலுக்கு உட்படாத ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு தூண்டுதல் சக்தி இருந்ததுங்கிறத மட்டும் அளவுகோலா வச்சுக்கிட்டு இந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த விதத்துல வந்து உயிர் வந்துச்சுங்கிறதுக்கு கடவுள் உள்ள வந்து உயிரை படைச்சிட்டாருன்னு சொல்லலையே. அதே அறிவியல் திரும்பி வந்து இந்த சமயத்துல வந்து இந்த உயிர் தோன்றதுக்கு வந்து படைச்சாருன்னு அதே அறிவியல் சொல்லியிருக்கா. அந்த அறிவியல் கேள்வியில தான் கேட்கணும். திரும்பி கேளுங்களா. எப்பயாச்சும் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒரு உயிர் தோற்றத்துக்கு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தா நீங்க அதை எடுத்துக்கலாமே. அவரே சொல்லிட்டாருன்னு உயிர் தோற்றத்துக்கு கடவுள் தோன்றஞ்சிருக்கான்னு சொல்லலையே. அதுதான் முழு அறிவியல் நேற்றையே சொல்லியாகி விட்டது. இருந்தாலும் அந்த சூழ்நிலை அண்டவெளியில் அழுத்தத்தின் பேரால், அந்த அழுத்தத்தை தான் கடவுள் சொல்றாங்க. அந்த அண்டவெளியோட அழுத்தம் மட்டும்தான் கடவுள் சொல்றாங்க. நம்ம அழுத்தம் சொல்றோம், நிலைப்பாடு அதுதான். இதுதான் இதோட அடிப்படையில் தான் அடுத்த உயிர் வந்துச்சு. ஒரு செல், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒன்றிலிருந்து தாராளமா வரலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விதையிலிருந்து ஒரு பெரிய ஆலமரமும், கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து இவ்வளவு பெரிய மனிதன் உருவாவதையும் உங்களுக்கு தெரியும் போது, கண்ணுக்கு தெரியாத அண்டவிலிருந்து உயிர், அதாவது மிகப்பெரிய கோள் வரலாம். அதில் ஏற்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு வெடிப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பை வந்து